வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறது. நம்ம ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கல்ல பசங்கள்லாம், அவங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே லீவில் பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லையே ஒரே ஒரு குக்கர் இருந்தால் போதும். இந்த சிக்கன் அவங்களே செஞ்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரசம் சாம்பார் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நான் இன்றைக்கி ரசத்தோடு சேர்த்து தான் இன்றைக்கி நான் இந்த டிஷ்ஷு பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிம்பிள் சிக்கன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா அதை வாஷ் பண்ணி தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே அலசிட்டு நம்ம டேரெக்டாக சிக்கனில் வறுவலில் சேர்க்க வேண்டியது தான். இது அப்படியே இருக்கட்டும். இது வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 2 பல்ல எடுத்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம சிம்பிள் சிக்கன் செம்மையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். சிக்கன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அந்த குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கிட்டேன். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயிலும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ல அதை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் இருந்தால் போதும், நம்ம அந்த சிக்கனை டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டு அந்த சோம்பு இது எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. ஸ்மெல்லு நல்லா வருது. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. வரமிளகாயை 2 கட் பண்ணி ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்குங்க. உப்பு நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இதை கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் சிக்கனை நல்லா அலசிட்டு நம்ம அந்த தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு அமுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன். தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் சிக்கனை எப்போ எடுத்தாலும் அந்த மாதிரி அமுக்கி வச்சுருந்து அதுக்கப்புறம் அலசிட்டு சேர்த்தோம்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நல்லாவும் வெந்துடும். சீக்கிரமும் நம்மளுக்கு வேக்காடு நல்லா இருக்கும். அதனால தான் தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு சிக்கனை கொஞ்சம் நேரம் அமுக்கி வைக்கிறது. இப்போ இதை நல்லா நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் எப்படி சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாக தானே சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்ப்போம். அதனால் மிளகாத்தூள் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து சேர்த்துக்குங்க. அடுத்து மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட வேண்டாம். மஞ்சத்தூள் நம்ம அந்த சிக்கனில் போட்டு அமுக்கி வச்சோம்னா அதில் உள்ள அந்த மஞ்சத்தூள் அதில் இருக்கும். அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் போட வேண்டாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு நம்ம கடையில் விற்கிது இல்லையா சிக்கன் மசாலா, அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1/4 ஸ்பூனு. நான் எப்போதுமே சேர்க்க மாட்டேன் கடைத்தூள்லாம். இன்றைக்கி சாதாரண பேச்சுலர்ஸ்லாம் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கடையில் விற்கிற அந்த சிக்கன் பொடி வாங்கி பண்ணினோம்னா இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அதுக்காக தான் இன்றைக்கி கடையில் விற்கிற அந்த சிக்கன் பொடி வாங்கி
நம்ம சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து வாயில் எச்சி ஊறுது. இது அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தண்ணி போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். குக்கரை மூடி விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுக்கிட்டேன். பாருங்கள் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்து கருவேப்பிலை உருகி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா ஒன்றுபட நல்லா வாசனைக்கு தான். கருவேப்பிலையும் நல்லா இந்த இதோட சிக்கனோட சேர்ந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பேச்சுலர் கூட டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சிக்கனை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.